ஸ்ரீ ஷியாமலா தண்டகம் அடுத்த பகுதி. प्रोलसत्वालिका मौक्तिक श्रेणिका चंद्रिका मंडलोत्भासिलावण्य कंडस्थल न्यस्त कस्तूरिका पत्ररेखा चमुद्भूत सौरभ्य सम्रांत भृंगांग नाकीत चांत्री भवन मंत्र तंत्रेश्वरे शूश्वरे பாஸ்வரே. அதாவது அம்பாள் காதில் அணிந்த காதணி அப்படியே பலபலன்னு மின்னுகிறதாம். அதில் உள்ள முத்துக்களின் பிரகாசம் கோரோஜனம் தடவிய அம்பாளின் கன்னத்தில் பிரதிபலிக்கிறதாம். அது அப்படியே பூ போல தெரிந்து மணக்கிறதாம். இதை தேடி, இந்த தேனை தேடி வண்டுகள் ரீங்காரத்தோடு அம்பாளை நாடி வருகிறதாம். அந்த ரீங்காரத்தை தனக்கான ஸ்ருதியாக வைத்து கொண்டு அதற்கேத்தாற்போல் வீணை இசைக்கிறாளாம் அம்பாள். அந்த மெல்லிய இனிமையான இசை கேட்பதற்கு அமிர்தமாய் இருக்கிறதாம். அம்மா அமிர்தேஸ்வரி அருள்வாய் அம்மா. இதென்ன அம்பாளை ஏன் இப்படியெல்லாம் வர்ணிக்கிறோம்னா, இதற்கு ஒரு உட்கருத்து உண்டு. இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், லோகமாதாவை சுற்றுகின்ற வண்டுகள் போல இந்த ஜீவன்கள் இருக்க வேண்டுமாம். சாதாரண வண்டு அம்பாளின் அந்த வாசனை கிடைத்து சௌரபியத்தை நாடி போகிறது என்றால், அந்த மாதிரி நாமும் அவளை நாடி போனால் எப்படி வண்டுகளின் ரிங்காரத்தை தன்னுடைய ஸ்ருதியாக எடுத்துக்கொள்கிறாளோ, நாம் போனால் நம்மையே தனக்கான ஆதாரமாக ஏற்று ரட்சிப்பாள்.